ஹாய் மக்களே! நம்ம ஃபேஸ ஒரு 60 வயசுல பார்த்தா எப்படி இருக்கும்? ஸ்கின்னெல்லாம் சுருங்கி, சதையெல்லாம் தொங்கி, பார்க்கறதுக்கு நல்லா ஏஜ் ஆன மாதிரி இருப்போம். ஆனா, நீங்க இந்த க்ரீம மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா, 60 வயசுலயும் நீங்க நல்ல இளமையா, அழகா, சூப்பரா இருக்கலாம். அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் இது. இந்த க்ரீம் வந்து 200% உங்களுக்கு ரிசல்ட்ட தரும். நீங்க 1 வாரம் மட்டும் உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ணா போதும். உங்க ஸ்கின்னெல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி, உங்க ஃபேஸ நல்லா பிரைட்டன் பண்ணி, உங்க சுருக்கங்கள் உங்க ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா, அது எல்லாமே நீக்கி, ஃபேஸ வந்து நல்ல ஒரு பொலிவா மாத்தி தரும். அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம். வாங்க எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம க்ரீம் ரெடி பண்றதுக்கு பாதாம் தாங்க எடுத்திருக்கோம். பாதாம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. நல்லா உங்க ஃபேஸ் வந்து பிரைட்டா மாறும். அது மட்டும் இல்ல, உங்க ஃபேஸ்ல இருக்க சுருக்கங்கள்லாம் மறைச்சு நல்லா இளமையா வச்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நம்ம இது கூட என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா, கொண்டைக்கடலை தாங்க. இந்த மாரி வெள்ள கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாமையும், வெள்ள கொண்டைக்கடலையும் தனித்தனியா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம தனித்தனியா ஊற வைக்கிறோம்? ஒண்ணா ஊற வைக்கக்கூடாதா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாதாம் வந்து ஊறுனா அதனோட தொலிய நம்ம எடுத்தாகணும். ஆனா கொண்டைக்கடலை அப்படி இல்ல. அப்படியே முழுசாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நானு சுடு தண்ணி ஊத்தி தான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சோனே பாருங்க, பாதாம் நல்லா தொலி உறிஞ்சி வந்துருது. கண்டிப்பா பாதாமோட தொலிய எடுத்துறணும். எடுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுவே கொண்டைக்கடலையோட தோல நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியே முழுசாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபுல்லா நம்ம தொலி எடுத்தாச்சு. பாருங்க எப்படி முத்து முத்தா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப இது 2யுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கிளீனான மிக்ஸி ஜாரா எடுத்துக்கோங்க. நீங்க ஏற்கனவே காரமா எதுவும் அரைச்சு கிரைச்சிருந்தா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க. நம்ம ஃபேஸுக்கு க்ரீமா ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஏதாவது காரசாரம் வந்துச்சுன்னா ஃபேஸ் எரிய ஆரம்பிச்சுரும். அதனால தான் நான் சொல்றேன். இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கொண்டைக்கடலையும், பாதாமையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பால் தாங்க. நான் பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பால் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இப்போ எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்னா, 1, 2ஆ தான் நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு. இது கூட இன்னும் ஒரு மாவை வந்து நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறோம். அந்த மாவு வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான மாவு. இது என்ன மாவு அப்படின்னா, கோதுமை மாவு தாங்க. வீட் ஃப்ளார் தான் நம்ம எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு, நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த கோதுமை மாவை எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்செடுக்க போகிறோம். அது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்ஸ் தாங்க. ஓட்ஸ் பவுடரா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பவுடரா இல்ல, முழுசா தான் இருக்குது அப்படின்னா, தாராளமா ஓட்ஸ் வந்து எவ்வளோ கோதுமை மாவு எடுத்துருக்கோமோ, அதே அளவுக்கு ஓட்ஸையும் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா பால் வந்து ஆட் பண்ணி இதை அரைச்செடுக்க போகிறேன். பத்தலைனாலும் நீங்கள் மறுபடியும் பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அரைப்படலைனா மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கான வேலை இருக்காது. கண்டிப்பாக நம்ம ஏன்னா நல்லா அரைஞ்சிரும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. கொண்டைக்கடலையும் பாதாமும் கொஞ்சம் ஊறி இருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பவுலில் எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. ஆனால் இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக மாறிடுங்க. அதே மாதிரி இதை வந்து 1 வீக்குக்கு தாராளமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு. இதில் வந்து நான் கெட்டியான தயிர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அந்த தயிர் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். அப்படி திக்காக இல்லைன்னா நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா திக்காக எடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வந்து பேக்கெட் தயிர்லாம் வாங்கும்பொழுது நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளெண்டர் இருந்தாலோ அல்லது நல்லா ஸ்பூன்லேயே உங்களால் மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்து நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கு ஃபேஸ் ட்ரை ஆகுது இல்லையா, அந்த ட்ரைனஸை வந்து நீக்கி ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராகவே எப்பயுமே வச்சுக்கும். அதுக்கு என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஹனி தாங்க. இந்த மாதிரி சுத்தமான ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து நல்லா 1 ஸ்பூன் 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி வந்து சேர்த்துக்கிறேன்.
இது ரொம்ப சுத்தமான ஹனி. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஹனி. இப்போ அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். நமக்கு சூப்பரான ஒரு நேச்சுரல் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்படியே தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இதை வந்து பாயில் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்காக நான் லைட்டாக வந்து இதை வந்து பாயில் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் லைட்டாக சூடாக்குனாலே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறிடும். நார்மலாக நீங்கள் விட்டுட்டாலே நல்லா திக்காக மாறிடும். இதை வந்து நம்ம சூடுபடுத்தும் பொழுது இன்னும் நல்லாவே நமக்கு திக்காக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம வெதுன்னு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பாருங்கள் டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் இதுக்கு அப்புறமேட்டு என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதுவே டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா இந்த க்ரீம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்லா கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இதை வந்து இப்படி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எல்லாத்தையுமே அங்கங்கே ஊற்றி வச்சுட்டு ஒவ்வொரு க்யூபாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் காலையில் ஒரு டைம் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக அந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தீங்கனாலே சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை நீக்கி நல்லா கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை நீக்கி உங்கள் ஃபேஸில் இருக்க டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். சூப்பராக ரிசல்ட் தருவாங்க. இதை வந்து நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்கு கையிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இந்த க்ரீமை யூஸ் பண்ணி விடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக மாறிடுங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு சிலருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அவங்கெல்லாம் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி நல்லா யங்காக வச்சுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்குக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ரீகோட் கூட ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேங்க. ஏன்னா நான் குளிக்க போகிறதுனால ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். எப்படி எனக்கு ரிசல்ட் வருது நீங்களே பார்த்து ஷாக்காக போகிறீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் எனக்கு கொடுக்க போகுது. கையிலையும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் கையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டேன் இருக்கோ முட்டி இந்த கைகளில் வந்து நமக்கு ரொம்ப டேன் ஏற்படும். ஏன்னா நம்ம வெயிலெலாம் கை வந்து நல்லாவே படும். அதனால் நம்ம கையில் இன்னும் டேன் ஆகலாம். அந்த இடங்கள்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த டேனெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிவிடும். நல்லா திக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு வெறும் நீங்கள் 20 மினிட்ஸ் விட்டாலே போதும். இது வந்து நல்லா உங்கள் ஸ்கின்னை இழுத்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள்ட்ட ரிசல்ட்டை காட்டுறேன் பாருங்கள். நெக்குக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது பின்னாடி இருக்குது இந்த செயின்லாம் போட்டு நமக்கு ஒரே கருப்பாக இருக்கும் கழுத்தில். அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு சூப்பராக அதெல்லாம் எடுத்துரும். இப்போ நான் 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். மக்களே, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் எந்த மேக்கப்புமே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், எந்த மேக்கப்பும் இல்லைங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட இப்போ என் ஃபேஸை வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. செம்ம சூப்பராக ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. 100க்கு 200% சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.